ஒரு குடும்பத்திலிருந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். மகனும் பெற்றோருடைய கஷ்டத்தை உணர்ந்து சிறப்பாக படித்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தான். அவன் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுத்தான். அதுக்கு அவனுடைய அம்மா, இத்தனை நாளும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லா செலவையும் செய்த உன் அப்பாவிடம் போய் சம்பளத்தை கொடு என்றாள். அதற்கு அவனோ முடியாது என்று மறுத்துவிட்டான். மீண்டும் அவனிடம் பணத்தை அப்பாவிடம் கொடு என்று சொல்லியும் அவன் கேட்காததால் அவனுடைய கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டாள். பணத்தை அப்பாவிடம் போய்க் கொடு என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஏன் இப்படி அடம்பிடிக்கிறாய் என்றாள். அதற்கு அவன், அம்மா, ஒவ்வொரு முறையும் அப்பாவிடம் நான் பணம் வாங்கும் போதும் அவருடைய கை மேலிருக்கும், என்னுடைய கை கீழே இருக்கும். ஆனால் இப்போது நான் அவரிடம் சம்பளப் பணத்தை கொடுக்கும்போது அவருடைய கை கீழையும் என்னுடைய கை மேலேயும் அல்லவா இருக்கும். அதனாலதான் இப்படி நடந்து கொண்டேன் என்றான்.